ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சண்டே எங்கே போனோம், என்ன பண்ணோங்கிறத பற்றி விளாக்ல பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஜே ஃபேமிலி ஜெயஸ்ராஜன் பிரீத்தா சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் இட்லியை வச்சு சாம்பார் வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி நானும் சின்னவனும் இங்கேருந்து போயிட்டுருந்தோம். பெரியவங்க அப்பா கூட போயிட்டான். அவங்க கார் பார்க்கிங் பண்ணியிருப்போம் வேறு இடத்துல. அங்கேருந்து அவங்க காரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, நான் போவையும் காரை வெளியே கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கேட்டெல்லாம் லாக் பண்ணிடுச்சு. நாங்களும் காரில் ஏறி கிளம்பிட்டோம். காரில் ஏறினதும் பெரியவன் அவங்க பாட்டியை கேட்டான், பாட்டி வரலன்ட்டு. அவங்க பாட்டிங்க கூட வரல, நாங்கள் வீட்டில் இருக்கேன்ட்டாங்களா, அதனால் நாங்கள் மட்டும் வந்திருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. லாஸ்ட்டில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருந்தோம். ஃபங்க்ஷன் வீடுனா ஏதாவது எங்கள் ரிலேட்டிவ் தான் குழந்த பிறந்திருந்தால் அவங்கள அவங்க வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் கரெக்டாக சாப்பிட்ற டைம்கிட்ட தான் போனோம். நாங்கள் போனால் கரெக்டாக அவங்களும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து இங்கே கொண்டு விடுறதுக்கு கரெக்டாக வந்திருந்தாங்க. நாங்கள் வரோம் கரெக்டான டைமுக்கு போயிருந்தோம். அப்புறமா அவங்க ஆரத்தி எடுத்து மடி வீட்டுகளை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே போனதும் நம்மளுக்கு என்ன வேலை, சாப்பிட்ற வேலை தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டோம். ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி வாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் கடலை, பூண்டுலாம் வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. சரி, வெளியில் உள்ள இடத்துல கொஞ்சம் மலிவாக இருக்குமா, உடனே அதில் காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிடுச்சு. அப்புறமா போகிற வழியில் பழம் வாங்குவோன்னு வண்டி நிப்பாட்டினோம். வாங்கிட்டு இருக்கும்போது சரியான மழை வந்துடுச்சு. பாதி கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. நாங்களும் உள்ளே உட்காந்துட்டு காரில். அப்புறம் என் ஹஸ்பண்டு தான் எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு அப்புறம் வந்தாங்க. அப்புறம் காய்கறி அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு தேவையானது, ஒரு வாரத்துக்கு தேவையானலாம் மொத்தமாக வாங்கிடுவோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நவாப்பழம் வாங்கியிருந்தோம். நவாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இப்போ நவாப்பழம் சீசன் வந்திருக்குது. அதனால் நவாப்பழம் வாங்கிட்டு 1/4 கிலோவே 50 ரூபான்னு சொன்னாங்க. 1/4 கிலோ ஆசைக்காக வாங்கிட்டு வந்தோம். அதையும் உட்காந்து நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.